என்னை அழைத்த போது இங்கு நம்முடைய எழிலரசு சொன்னதை போல அதைத்தான் சொன்னார். நீங்கள் நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். எதற்கு என்று இல்லை, கொஞ்சம் கூட்டம் நிறையாக வர வேண்டுமே, பிடி தியாகராயன் மண்டபத்திலே நடைபெறுகின்றார். நான் சொன்னேன், தமிழ் ஆர்வம் உள்ளவன் வந்தால் போதும். நாம் யாரையும் அழைத்து வந்து அவன் தமிழ் ஆர்வம் உள்ளவன் என்று காட்டிக்கொள்ள கூடாது என்று சொன்னேன். இவ்வளவு நேரமானாலும் இங்கு வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இருக்கின்ற இந்த தமிழ் ஆர்வம் தான் நிலையானது, நீடித்து நிற்கக்கூடியது. தமிழ் உணர்வோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமே தவிர வேறு வகையிலே கூட்டத்தை சேர்த்து காட்டுவது என்பது அது தேவையில்லை என்பதை அவர்களிடத்தில் அன்றைய எடுத்து சொன்னதை இன்றைக்கும் இங்கு நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன். இங்கே பேசி அனைவரும் எடுத்து காட்டியதை போல தொடர்ந்து நமக்கு தாய்மொழி பற்றும் இனப்பற்றும் நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் குரல் கொடுக்காமல் இருந்தால் 20வது நூற்றாண்டிலேயே நான் முன்பு சுட்டி காட்டியதை போல நம்முடைய பண்பாடு, நாகரிகம், நம்முடைய இனம், நம்முடைய கலாச்சார மொழி இவைகள் எல்லாம் சிதைந்து போய் யார் இவர்கள் என்று, எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்றால் இதற்காக பாடுபட்டவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய தம்பி எழிலரசு அவர்கள் இந்த அரும் முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறார். உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பாட்டை எழுதுகிற போது பாட்டை எழுதி எங்களிடத்தில் காண்பித்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவருடைய குரலை எடுத்து யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றாருடைய பாடலை எடுத்து இப்படி ஒவ்வொருவருடைய புலவர் பெருமக்களுடைய கருத்துக்களை அதில் இடம்பெற செய்து அந்த பாடலை படித்து காண்பித்து பிறகு ஒரு பாடலாசிரியரை, இசையமைப்பாளரை அழைத்து அவரிடத்திலே கொடுத்து இதை நீங்கள் பாடி எனக்கு இசையோடு நீங்கள் காட்டுங்கள் என்று சொன்னபோது அவர் முடியாத, ஐயோ என்னாலே முடியுமா என்றார். முடிந்த அளவுக்கு செய் என்று சொல்லி பிறகு அவர் கொண்டு வந்த பிறகு அந்த பாடலை 2 முறை நாங்கள் எல்லாம் பார்த்து அதற்கு பின்னாலே தான் ஏஆர் ரகுமான் அவர்களிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்து இன்றைக்கு எல்லா தமிழன் வாயிலும், நம்முடைய குழந்தைகள் வாயிலும் இன்றைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இந்த பாடல் தோன்றுகிறது என்று சொன்னார். ஆக இதிலேயும் தனி முத்திரை படைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் என்பதை எடுத்து சொல்லி நம்முடைய எழிலரசு அவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். அவர் இது போன்ற முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டால்தான் மேடையில் வந்து உங்களை எல்லாம் வாழ்த்தினார்களே நல்ல தமிழறிஞர் பெருமக்கள், அதை போல உங்களுக்கு தொடர்ந்து அந்த பாராட்டு கிடைத்து அதிலே மகிழ்ச்சி நீ கொள்ளுகிற போது நானும் மகிழ்ச்சி அடைவேன் என்பதை எடுத்து சொல்லி, என்னுடைய மகன் இல்லாவிட்டாலும் ஆனால் என்னுடைய மகனைப் போல நம்முடைய எழிலரசை கருதி அவரை நான் மனதார பாராட்டி, அவர் இந்த மலரை வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார், வேதனைப்பட்டார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே அந்த வேதனையிலிருந்து, துயரத்திலிருந்து ஓரளவுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்பதற்காகத்தான் என்னால் முடிந்த ஒரு சிறு உதவி அவருக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே வழங்குகிறேன். அதை அன்போடு அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை பெற்றவைக்காக மகிழ்ச்சி அடைந்து மலரை பெற்றுக்கொண்ட திருமாவளவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுச்சி தமிழர் என்று போற்றக்கூடியவர், திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக தனித்தமிழை வளர்க்கும் விடிவெளியாக திகழ்பவர், தமிழர்களின் இறையாண்மை தேசத்தை
நெருங்கிக் கொண்டிருப்பவர். ஆயிரக்கணக்கான தொண்டர்களை தோழமை உணர்வோடு தோள் தொட்டி உரமூட்டும் பண்பாளர்.